அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையலில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் சம்பா ரவையில் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துக்கோங்க. 2 கப்பு சம்பா ரவைனா அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக சம்பா ரவை நான் எடுத்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இடியாப்ப மாவு அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு மைல்டாக புளிச்ச தயிர், கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா நமக்கு ஒழுங்காக மிக்ஸ் பண்ண வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு விஸ்கரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு ரவையெல்லாம் நல்லா கெட்டியாகி நல்லா ஊறி வந்திருக்கும் தயிரோடு சேர்ந்து. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு ஊத்தப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊத்தப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தோசைக்கல்லை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் சூடானதும் நம்ம ஊத்தப்பம் சைஸுக்கு சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஊத்தப்பம் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் ஊற்றிடாதீங்க. நல்லா சுற்றி பரவலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் கேப் விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் நமக்கு சூப்பரான சுவையான சம்பா ரவை ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊத்தப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம அவல் வச்சு இனிப்பு உப்புமா, கார உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இனிப்பு உப்புமா, கார உப்புமா ரெண்டுமே செய்கிறதுனால நான் 3 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். நல்லா சிகப்பான திக்கான அவலாக எடுத்துக்கோங்க. மெலிசாக இருக்கிறத எடுத்துக்காதீங்க. இதை ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கையை விட்டு நல்லா அலசும் போதே மேலோட்டமாக அந்த நெல் அழுக்கெல்லாம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதை 2 முறை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 3வது வாட்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க தண்ணியிலேயே. அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த அவலை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டில் ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி வடிகட்டின அவலை இதில் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டால் நமக்கு ஈஸியாக அவல் வெந்து வந்துடும். இப்போ அவல் வேகிற டைமில் நமக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கார உப்புமா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கி துருவி சேர்த்துக்கோங்க. அவல் உப்புமாக்கு வெங்காயம் நல்லா அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4லேருந்து 5 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்குற அளவு நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. வெங்காயமும் தேங்காயும் நம்ம நிறைய சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். 1.5 கப் அளவுக்கு நல்லா துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்து இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அப்புறமா நம்ம தேவைப்பட்டதுன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இருக்கட்டும். நம்ம இப்போ அவல் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அவல் வேக விட்டு ஒரு 15 நிமிஷத்தில் நல்லாவே வந்துருச்சு. நல்லா கையில் எடுத்து மசிச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிற மாதிரி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா நான் இதை 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று இனிப்பு உப்புமாவுக்கு, ஒன்று கார உப்புமாவுக்கு. நம்ம கார உப்புமா செய்கிறதுக்கு வதக்கி வச்சுருந்த தேங்காய் வெங்காய கலவையை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா அவளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்காக வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி இன்னொரு முறை நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு கார உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இனிப்பு உப்புமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் 4-5 ஏலக்காய் எடுத்துக்கங்க. 1.5 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க. நம்ம இதில் தேங்காய் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி ஊற்றாமல் இதை பல்ஸ் மோட்லேயே 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த கலவையை அடுத்து அவலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தேங்காய் கலவையோட அவல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேங்காய் இனிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் நெய்யில் முந்திரி பருப்பை 10-15 முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அவலில் இந்த உப்புமா ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம முருங்கைக்கீரையில் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சட்னிக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா ரஃப்பாக கட் பண்ணியே நீங்கள் சேர்த்துக்கங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 4-5 பல் அளவு பூண்டு தோல் நீக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரையையும் இதில் சேர்த்து நல்லா தண்ணிலாம் சுண்டி கீரையெல்லாம் நல்லா வெந்து வர அளவு நல்லா வதக்கிக்கணும். 4-5 நிமிஷம் நல்லா கீரையெல்லாம் வெந்து வர அளவு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக இப்போ வச்சுடுங்க. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கிறீங்களோ அதிலே தான் நீங்கள் அரிசி மாவு கோதுமை மாவுலாம் நீங்கள் சேர்த்துக்கணும். 1 கப் அளவு ரவை எடுத்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. நீங்கள் விருப்பப்பட்ட மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்த ரவை தோசைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சதை சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விஸ்கரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மாவெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மோர் பதத்துக்கு நல்லா இதை கலந்து எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக ரவை தோசை எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கணும். நிறைய சேர்த்து இந்த நல்லா நீர்க்க இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு முறை மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் திரும்ப தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிட்டு ஒரு கல்லை காய வச்சுடுங்க. கல்லில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம சுற்றி பரவலாக ரவை தோசை மாதிரி ஊற்ற வேண்டியது தான்.
குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் இருந்தால் தான் ரவை தோசைக்கு நல்லா வெந்து வரும், நல்லா முறுமுறுன்னு நல்லா வெந்து வரும். அதனால் ஹோல்ஸ்லாம் ஃபில் பண்ணிடாதீங்க. சுற்றி பரவலாக ரவை தோசை மாதிரி மாவை ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் ஊற்றி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். நமக்கு ஓரத்தில் முறுமுறுன்னு வந்தாலே நமக்கு ஈஸியான ரவை தோசை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கனாலே ஓரத்தில் நல்லா முறுமுறுன்னு வந்ததும் அடுத்து நம்ம ரவை தோசையை எடுத்துக்கலாம். இது சாம்பார் சட்னியோட இந்த முருங்கைக்கீரை ரவை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஓட்ஸில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து இதை நல்லா 2 கப் அளவு ஓட்ஸுக்கு 10லேருந்து 15 இட்லி நமக்கு கிடைக்கும். இதை 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அது வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மோட்லேயே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க, நமக்கு இட்லி நல்லா வராது. இதை ரவை பதத்துக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பல்ஸ் மோட்டில் 2-3 முறை நைஸான ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை மாவு மாதிரியே அரைச்சிடாதீங்க. இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. வெள்ளை ரவை சேர்த்து இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வறுத்துக்கணும். இந்த ரவையும் சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஓட்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது கூடவே நம்ம இந்த ரவையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ரவையும் ஓட்ஸையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. ஓரளவு புளிச்சிருந்தால் போதும் தயிர். ரொம்ப தயிர் அதிகமான அளவு புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும். மாவு தோசை மாவு மாதிரி நல்லா நீர்க்க இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10லேருந்து 12 முந்திரி பருப்பு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் விருப்பம் இருந்ததுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. கருக வெட்டுறாமல் நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. கேரட்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். அடுத்து மாவில் கொஞ்சமாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆப்பு சோடா சேர்த்து இதை நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம தேங்காய் கேரட் கலவையுமே சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த தேங்காய் கேரட் கலவையை சேர்த்து நல்லா இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் அந்த காய்கறி கலவையோடு சேர்ந்து நல்லா வர மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவி நம்ம மாவை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றி 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தால் நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஓட்ஸ் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, உடனே எடுக்க வேண்டாம். எடுத்தால் நமக்கு இட்லி கரெக்டாக வராது. 5 நிமிஷம் ஓரளவு ஆறினதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுக்கும்போது நமக்கு சூப்பராக வரும். இந்த இட்லிக்கு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ராகியில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ராகி பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்து தனியாக இதை வச்சுக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடாயில் நெய் சேர்த்துக்கங்க.
நெய் சேர்த்து 10லேருந்து 15 முந்திரி பருப்பு நல்லா உடைச்ச முந்திரி பருப்பை பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா ஒரு நிமிஷம் நம்ம நெய்யிலேயே வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகி வந்ததும் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து தேங்காயும் நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோல் நீக்கிக்கங்க. சுத்தமாக தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதை தனியாக எடுத்துகிட்டு வந்து இதையும் தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கங்க. வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் பச்சை வாழைப்பழம், அப்படி இல்லைன்னா எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து இதையும் தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் நாம் வெறும் ராகி மாவு மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவையுமே சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பைண்டிங் கொடுக்கும். டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க. இதை நல்லா மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து இதை பவுலில் ஊற்றிக்கங்க. கூடவே 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்து கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு தேங்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் மாவு அரைக்கும் போது கூடவே 4 ஏலக்காவையும் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பணியாரம் கல்லில் சூடு பண்ணி நெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நெய்யே நமக்கு நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து நெய் காஞ்சதும் நம்ம பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல்லை மிதமான தீயிலே வச்சு நீங்கள் பணியாரம் சேர்த்துக்கங்க. சேர்த்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் நீங்கள் நெய் சேர்த்துக்கங்க. இன்னும் ட்ரை ஆகும்போது நெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகாமல் சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு நெய் தேவைப்பட்டதுன்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கங்க. 2 சைடும் சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் பணியாரம் எடுத்துக்கலாம். இனிப்புக்கு பதிலாக நீங்கள் கார பணியாரமும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம வெஜிடபிள் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவில் நீங்கள் 10லேருந்து 15 வெஜிடபிள் பரோட்டா நம்ம செய்யலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அடித்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் தடவி இதை ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இதை ஊறுற டைமில் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். 10 பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸை சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கிக்கங்க. பீன்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம பெருசாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, எல்லாமே பொடியாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த முட்டைகோஸ் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி காய்கறி இல்லை துருவி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்க்கும்போது தான் நமக்கு ஸ்டஃபிங் வச்சு பராத்தா நம்ம உருட்டுறதுக்கு நல்லா வரும்.
இதை நல்லா வதக்கிக்கணும். முட்டைகோஸ்லாம் நல்லா வெந்து வர அளவு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டதுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கங்க. மாங்காய் பவுடரு இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கங்க. இது எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்து செய்யும்போது நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவைப்படாது. வீட்டிலையே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பும் மிளகாத்தூளும் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கருக விட்டுறாமல் காய்கறியோடு சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 4 வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்து காய்கறியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகாது. காய்கறியோடு சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. எனக்கு உப்பும் தேவைப்பட்டது காரமும் தேவைப்பட்டது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா இன்னும் நமக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங்கும் நல்லா கெட்டியாக இருக்கும்போது தான் நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வரும். அதனால் பிரெட் க்ரம்ஸு 4 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்து அடுப்பை இப்போ அணைச்சிக்கிறேன். நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. அடுத்து நம்ம பெரிய சைஸ் பாலாக எடுத்துக்கலாம். பராத்தாக்கு நம்ம பெரிய சைஸ் பாலாக எடுத்து நம்ம உருட்டும்போது தான் ஸ்டஃபிங் வச்சு உருட்டுறதுக்கெலாம் நமக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கங்க. மேலே சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா உருட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கொத்தமல்லியெல்லாம் ஸ்டஃபிங்கோட நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. ஸ்டஃபிங்கு நமக்கு பிரட்டுறதுக்கு நல்லா வராது. அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்து இதை ஓரத்தில் இருந்து 2 கார்னருமே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இன்னொரு சைடு 2 கார்னருமே மடித்து விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டஃபிங்கை வச்சு உருண்டையாக கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூவி இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சிக்கணும். ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி பொறுமையாக பார்த்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வெளியே வராது. நம்ம பெரிய சைஸ் அளவு மாவு எடுத்து நம்ம உருட்டி ஸ்டஃபிங் வைக்கும்போது தான் நமக்கு வெளியில் வராது. அடுத்து தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. காய வச்சு மிதமான தீயிலே காய வச்சுக்கோங்க. காய வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்து ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் கேப் விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். மேலே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விடும்போது தான் சாஃப்டான பராத்தா நமக்கு கிடைக்கும். இது நம்ம உள்ள ஸ்டஃபிங்லாம் நம்ம வேக வச்சு தான் சேர்த்தோம். நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் தேய்ச்சிடக்கூடாது. மிதமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வெளியில் ஸ்டஃபிங்லாம் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாவும் தேய்ச்சிடக்கூடாது. நல்லா ஓரளவு திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா பராத்தாவையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்டஃபிங் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தயிர் பச்சடியோட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே இல்லாமல் சாப்பிடலாம். நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தயிரோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி விதவிதமான அதே நேரத்தில் ஆரோக்கியமான டிஃபன்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.